டைரக்டர் வினோத் இயக்கத்தில் விஜய் அவர்களுடைய நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் ஜனநாயகன். இந்த திரைப்படத்தில் விஜய் கூட பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பிரியாமணி, பாபி தியோல் உள்ளிட்ட ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் முக்கியமான கேரக்டர்ஸ்ல நடிச்சிருக்காங்க. தெலுங்குல வெளியான பகவந்த் கேசரி திரைப்படத்தினுடைய அபிஷியல் ரீமேக் தான் அந்த திரைப்படம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. படத்துல இது வரைக்கும் வெளியாகி இருக்கக்கூடிய ஸ்டில்ஸ், அந்த முதல் பாடல் இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவு அப்படிதான் இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல்ல இருக்காங்க எல்லாருமே. அனிருத் இந்த திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்காரு. முதல் பாடல் தளபதி கச்சேரி இப்பதான் சமீபத்தில் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது. கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்கக்கூடிய இந்த திரைப்படம் பொங்கலை முன்னிட்டு தேர்தல் வெளியாக இருக்கு. இதற்கிடையே ஜனநாயகன் திரைப்படம் குறித்த அப்டேட் நேற்று மாலை வெளியாகும் அப்படின்னு சொல்லி பட தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் அறிவிச்சிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நேற்று மாலை 5:30 மணிக்கு ஒரு அப்டேட் வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோல இருந்த அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலேசியாவில் டிசம்பர் 27 அன்று ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவை ரொம்ப பிரம்மாண்டமா நடத்த இருக்கிறதா படக்குழு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் விஜயின் கரியர்ல கடைசி திரைப்படம் அப்படின்றதுனால வழக்கத்தை விட இந்த திரைப்படத்துக்கு சினிமா ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு ஏகபோகமா இருக்கு. மலேசியாவில் நடக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய முதல் திரைப்பட இசை வெளியீட்டு விழா அப்படின்றதுனாலையும் இது அவருடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுறதுனாலையும் வழக்கத்தை விடவும் ரொம்ப பிரம்மாண்டமா வேற மாதிரி ஒரு செலிப்ரேஷனோட இந்த இசை வெளியீட்டு விழாவை நடத்த போறாங்களாமா. ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியம்ல தான் இந்த இசை வெளியீட்டு விழாவை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. மலேசியா வாழ் தமிழர்கள் இந்த இசை வெளியீட்டு விழாவை, அதுவும் முக்கியமா விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சை கேட்கறதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க அப்படின்றத சின்ன சின்ன பைட்ஸா எடுத்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல அவங்க ஆட் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஜனநாயகன் திரைப்பட குழுவினரை தாண்டி ஏகப்பட்ட சிறப்பு விருந்தினர்கள் மலேசியாவில் நடக்கக்கூடிய இந்த இசை வெளியீட்டு விழாவில் வந்து கலந்துப்பாங்கன்னு தெரியுது. முக்கியமாக விஜய் அவர்களுக்கு நெருக்கமான இயக்குனர்கள் அட்லி, லோகேஷ் கனராஜ், நெல்சன் இந்த மாதிரியான ஏகப்பட்ட பேர் அங்க வந்து கலந்துகிட்டு விஜய் அவர்களை பத்தி மேடையில் பேச போறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாம் தாண்டி இந்த இசை வெளியீட்டு விழாவுக்காக அவங்க அறிவிப்பு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க இல்லையா, அந்த வீடியோல ஜனநாயகன் திரைப்படத்தில் இதுவரைக்கும் வெளியிடப்படாத ஒரு பாடல் ஒன்று பேக்ரவுண்ட்ல இடம்பெற்றிருக்கு. அனிருத் அவர்களுடைய இசையில லிரிசிஸ்ட் விவேக் அவருடைய வரிகள்ல அந்த பாடல் யார் பெற்ற மகனும் அப்படின்ற ஒரு பாட்டு வரும் இல்லையா கத்தியில கிளைமேக்ஸ்ல, அந்த மாதிரியான ஒரு எமோஷனல் சாங்கா விஜய் ரசிகர்களை பயங்கரமா வந்து ஃபீல் பண்ண வச்சிருக்கு. நீ கொடுத்த சிரிப்பும் இங்க தனியா கிடக்கு, ஒன்ன சுமந்த சிம்மாசனம் தனியா கிடக்கு, ஒன்ன பார்த்து எழும் கூச்சல் அது தனியா இப்போ கிடக்கு, நடனமிடும் கால்கள் அது தனியா இப்போ கிடக்கு, ஒன்ன ரசிச்ச கூட்டம் அது இப்போ தனியா கிடக்குன்னு விஜய் ரசிகர்களுடைய மன குமுறலை, மன வருத்தத்தை, அவருடைய கடைசி படம் அப்படின்ற அந்த செலிப்ரேஷனை எல்லாத்தையுமே வரிகளா மாத்தி விவேக் அவர்கள் அந்த எமோஷன்ஸை ரொம்ப சூப்பரா கேரி பண்ணியிருக்காரு. அந்த பாட்டையுமே இப்ப ரசிகர்கள் சீக்கிரமா முழு பாட்டை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க.